வணக்கம். வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் என்ற வகையில் வடமாகாணத்தில் உள்ள காணி பிரச்சனைகள் சம்பந்தமாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கையிலே அனைத்து 25 மாவட்டங்களையும் காணி பிரச்சனை இருக்கின்றது. அந்த வகையில் தெற்கு பகுதியை நாங்கள் எடுப்போமானால் தெற்கு பகுதியில் உள்ள காணி பிரச்சனை என்று சொன்னால் பல்தேசிய கம்பெனிகளாலேயும் டூரிசம் சுற்றுலா விடுதலாலயம் தான் அந்த அங்கே பிரச்சனை காணி சுவீகரிக்கிறது. ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தளவில் அம்பார துறக்கம் இங்கே யாழ்ப்பாணம் வரை உள்ள தமிழர் தாயத்தில் உள்ள 8 மாவட்டத்திலையும் முப்படைகளின் வசம்தான் மக்களின் காணிகள் இருக்கின்றன. அப்போ அந்த வகையில் நான் சில மாவட்டங்களை குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பற்றி கதைக்குமா இருந்தால், வடக்கு மாகாணத்தில் அண்மையில் இந்த அரசாங்கம் பொருட்படுத்த கையோடு யாழ்ப்பாண மாவட்டத்தை பருத்துவ பிரதேச பிரிவில் உள்ள கற்கோவளத்தில் குறிப்பிட்ட ஒரு இராணுவ முகாம் ஒரு தனியார் சொந்தமான காணிகள் இருக்கின்றது. அந்த காணியில் இருந்து இராணுவம் வெளியேறும் என்று சொல்லி பாதுகாப்பு அமைச்சால் சொல்லப்பட்டதாக செய்திகள் ஊடாக நாங்கள் அறிகின்றோம். ஆனால் இன்று வரைக்கும் அந்த படை முகாம் அகற்றப்படவும் இல்லை, அந்த தனியாருக்கு காணிவிடவும் இல்லை, படைகள் இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் ஏனைய பிரதேசங்களை பார்ப்போமா இருந்தால் கரையோரம் சுருக்கமாக சொல்லப்போனால் மண்டதீவில் இருந்து ஊர்காவத்துறை கார்நகர் வரையும், கார்நகரில் இருந்து சுத்தவர மாதகால் அப்படியே பொன்னால் சுற்றி இங்கே வடமாட்சி கிழக்கு வரையும் அநேகமான கடற்கரை பகுதிகளில் கடற்படை தனியாருக்கு சொந்தமான காணிகளை குறிப்பிட்ட காணிகள் நிரந்தரமாக பாயிண்ட் அடிச்சிருக்கணும், நாங்கள் பாதுகாப்பு வச்சிருக்கணும். அது அநேகமாக வடமாட்சி கிழக்கில் பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 16-17க்கும் மேற்பட்ட பாயிண்ட்டுகள் இருக்கின்றது. பாயிண்ட்னு சொல்கிறது நேவியின் காவலர்கள். சுண்டிக்குளம் இருந்து மணக்க ஒரு பாயிண்ட் இருக்கின்றது, இங்கால குடத்தநாயக்கே இருக்கின்றது, அம்பன் கொட்டோடைக்கே இருக்கின்றது, நாகர்கோவில் இருக்கின்றது, மாமனையில் கடற்படையின் ஒரு மினி கேம்ப் ஒன்று இருக்கிறது, சிறிய கேம்ப் ஒன்று இருக்கின்றது. அதே போன்று செம்மியம்பட்டியில் கடற்படையின் பாயிண்ட் இருக்கின்றது. இங்கால மருதங்கள் 2 இருக்குது, 2 பாயிண்ட் இருக்கிறது. வத்திரானில் 2 பாயிண்ட் இருக்கின்றது. உடுத்துறையில் 2 பாயிண்ட் இருக்கின்றது. உடுத்துறை கிராமத்தில் ஆலயவளையில் 1, வெத்திலக்கணியில் கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு சொந்தமான தனியாருக்கு சொந்தமான 15 ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை கடற்படை முகாம் விட்டுருக்குது, பெரிய ஒரு முகாம் அமைச்சிருக்கின்றது. கட்டக்காட்டில் 2 கடற்படை பாயிண்ட் இருக்கின்றது. அதுபோல் அங்கால கட்டக்காட்டில் இருந்து சுண்டிக்குளம் வரை சுண்டிக்குளத்து கடற்படையின் கேம்பும் நேவிக்கு பாயிண்ட் இருக்குது. அது சில இடங்களில் அரச காணி வருகிறது. சுண்டிக்குளத்துக்கிட்ட அரச காணியாக இருக்கும், தனியாருக்கு சொந்தமாக இருக்கா நினைக்கிறது. தனியாருக்கு உறுதிகள் இல்லாட்டிலும் தனியார் இருந்த காணி அவர்களாக இருந்து பராமரிக்கப்பட்டு அவர்கள் சென்னையது மற்றது கிணறுகளும் அதுக்கு இருக்கின்றது. அதை தவிர கட்டக்காட்டில் 552வது படத்தலைமுகம் அமைஞ்சிருக்கின்றது. கட்டக்காட்டில் அது விஸ்தீர மக்கள்கிட்ட குறிப்பாக சொல்லப்போனால் தனியார் சொந்தமான ஒரு 50 ஏக்கர் கிட்ட காணி வரும் வச்சுருந்தது. அதேபோல் மண்டலாய் பகுதியில் வெள்ளத்துறை சேர்ந்த ஒரு வைத்தியருக்கு சொந்தமான 100 ஏக்கர் ஆர்பிஜி தோட்டம் என்று சொல்கிறதாக அதுக்கு முழுமையாக படையில ஆரிய முகாங்கள் இருக்கின்றன. அது மருதங்க டிவிஷனில் உள்ள பிரச்சனை. இதே போன்று மண்டதீவு எடுப்போமானால், நாங்கள் வேலன டிவிஷன் எடுப்போமானால், வேலன பிரதேசத்தில் எடுப்போம்னால் மண்டதியில் வேலு சுமன கடற்படை முகாம் கேரளா இருந்தாலும் இந்த துறைமுகம் மீனவர்கள் சொந்தமான துறைமுகம். இன்று வரைக்கும் அந்த துறைமுகங்கள் விடுவிக்கப்படாமல் மீனவர்கள் தங்களை படகை கட்ட முடியாத இருக்கின்றார்கள். அது மண்டதியில் 12 ரோலர் நிற்கிறது, அந்த ரோலர் கட்ட முடியாமல் அந்தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 290க்கும் மேற்பட்ட படகுகள் இருக்குது, சிறிய படகுகள். அவர்கள் 2 பாயிண்ட்டுக்கும் அவருடைய துறைமுகத்து கரைவழி தான் படகுகள் இருக்கிற வழியை உள்ளுக்க அனுமதிக்கிறார்கள், அந்த பாதை இருக்கிறார். அதேபோல் நாங்கள் அல்லப்பட்டி சந்தியில் நேவி கரெக்டாக பாயிண்ட் இருக்கிறது, தனியார் காணியில் இருக்குது. அதே மாதிரி மண்டையதேவி சந்தியில் ஒரு தனியாருக்கு சொந்தமான இதில் ஒரு சிறிய மினி நாங்கள் இங்கே பண்ணையால் போய்க்கல மண்டதேவி பக்கம் சந்தியில் தனியார் சொந்தமான காணியில் மினி கேம்பும் பாயிண்ட் அடிக்கப்பட்டிருக்குது. அங்கால போனால் நாங்கள் மண்கும்பாலுக்கு போய்க்கல, மண்கும்பாலில் கிட்டத்தட்ட தனியாருக்கு சொந்தமான 600 பரப்பு காணியை கடப்பட வச்சுருக்கின்றது. அதே போல் மண்குமான் கடற்கரையில் 2க்கு மேற்பட்ட நேவி பாயிண்ட் மீன்பிடி துறைமுகத்துக்கு அமைஞ்சிருக்குது, சந்தைக்கிட்ட. அங்கால வேலைன துறையூரில் போனால் மீன்பிடி துறைமுகத்தோட துறையூரில் ஒரு காவலரும் அழைக்கப்பட்டிருக்குது நேவியின். அதே போல் அங்கால புங்குடுதீவுக்கு நாங்கள் போக இருந்தால் புங்குடுதீவில் கண்ணகியம்மன் கோயிலுக்கிட்ட ஒரு நேவியின் கராச்சி இருக்குது. அவைகள் பெருந்தவரை காணியை அழைச்சி கராச்சி வச்சிருக்கணும். அங்கால போனால் பல்லன் என்று சொல்கிற இடத்துல புங்குடுதீவு பல்லன்றதுல அதிலும் ஒரு 4 ஏக்கரை கிட்ட தனியார் சொல்கிற காணியில் படைமுகாம் இருக்கின்றது. அங்கால புங்குடுதீவு 3ஆம் வட்டாரத்தில் கடற்படை ஒரு 2 கிட்ட நிலவா 2 ஏக்கரை கிட்ட அது கடற்படை முகாம் இருக்கின்றது. அப்போ இப்படி எல்லாம் தனியார் சொந்தமான காணிகள். இது வேலன டிவிஷன்.
கேம்பு இருந்த கேம்பு அங்கே அந்த கேம்பிலேருந்து அவர்கள் எழும்பி போனாலும் ஆனால் அந்த கேம்ப் இப்போவும் வந்து விடுபடைக்கப்படாமல் இவர் இருக்கிறார்கள். அதாவது சிவில் பாதுகாப்பு படையாக இருக்கிறார்கள் அங்கே உள்ள மக்கள் சொல்கிறார்கள். அதே போல் தம்பாட்டியில் வந்து கடற்கரைக்கு சொந்தமான கடற்கரை மீனவர்கள் சொந்தமான ஒரு பாதையை அரைச்சு தனியாக சொந்தமான 3 வரப்பு காணியை வந்து கடற்படை போய் நடிச்சு வச்சுருக்குது. திரும்பி நாங்கள் மெலிஞ்சிமுனைக்கு போவோமா இருந்தால் மெலிஞ்சிமுனையிலும் இறங்குதுறைக்கு பக்கத்தில் கடற்படை வந்து தனியாக சொந்த காணியில் கடற்படை இருக்கிறது. இது அதே போல் ஊர்காவல் பிரதேச பிரிவில் வந்து நாங்கள் எழுவதீவு போனோம்னால் எழுவதீவில் வந்து தனியாருக்கு சொந்தமான 3.5 ஏக்கர் காணியில் சாதாரணமாக கடற்படை வந்து இறங்குதுறையில் இறங்குகளில் வந்து முகாமிட்டு வைக்கிறாங்க. 3 ஏக்கரில் 3 பரப்பு முகாமிட்டு இருக்கிறார்கள். அந்த காணிக்குரிய வருண்டைக்கு வந்து அவர் ஊர்காவல்துறையில் வாடகை வீட்டில் இருந்து கொண்டு இருக்கார். சந்திச்சு கதைச்சாங்க அவரை இருக்கிறார். அது ஊர்காவல்துறை நிலைமை. அனலதீவிலும் வந்து தனியார் சொந்த காணியில் வந்து கடற்படை இருக்கின்றது. திரும்பி கார்னருக்கு போகாமல் இருந்தால் கார்நகரில் வந்து கார்நகர் பிரதேசத்தில் கார்நகர் இறங்குதுறையில் அந்த நீலங்காடு அந்த பகுதியில் சீனூர் கொம்மனுக்கு முன்னால் மடத்து வளவன்னு சொல்லி 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து அந்த சீனூர் கொம்மலில் வேலை செய்வர்களுக்காக சீனூர் கொம்பளியால் அந்த இடங்கள் வாங்க கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு 44 பேருக்கு 44 பரப்பு வாங்கி கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருத்தருக்கும் அதில் வீடு கட்டுவதற்காக தேசிய வீடு அமைப்பு அதிகார சபை வந்து அவர்கள் வீடு கட்ட ஆவணங்கள் கொடுத்துருக்குது. அவர்கள் வீடு கட்டி இருந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் 85ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து பிரச்சனை வந்தபோது அந்த மக்கள் குழம்பி இருக்காங்க. வீடுகள் சேதப்பட்டிருக்கு. திரும்பி 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் திரும்பி அங்கே போய் இருந்தவொடனே திரும்பி பேருந்து 90ஆம் ஆண்டு சண்டை வர முற்றும் குழம்பி அந்த முகாம் இன்றைக்கு வந்த காணி அந்த 44 பிறப்பு காணி இன்றைக்கு ராணுவம் அடைச்சி கடற்படையாச்சு வச்சுருந்தது. அதுக்கிடையில் மக்களுக்கு சொந்தமான ராசாவின் தோட்டமோ சொல்லி அவருக்கு அந்த அவ்வளோத்துக்கு நஷ்ட ஈடு கொடுத்து வாங்கிட்டார்கள். அங்கால போனால் நீலங்காடு வந்து கிட்டத்தட்ட 60 பேருக்கு சொந்தமான மக்களுடைய காணிகள். அதில் கிட்டத்தட்ட 40-50 மீனவ குடும்பங்கள். அவர்களுக்கு உறுதி கொடுக்கவில்லை, அப்போமிட்டும் கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் அங்கே இருந்து அவர்கள் தாங்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்களாக அவர்களுக்கு வந்து அவர்களை வீடு கட்டின அடையாளங்கள் மாதிரி கிணறுகள்லாம் இன்றைக்கும் இருக்குது. அதிலும் வந்து சில பேர் வந்து நஷ்டஈடு வாங்க தயாராக இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட அன்னளவாக ஒரு 40 குடும்பம் மட்டும் தங்களுக்கு வேண்டாம், நஷ்டஈடு தங்களுக்கு காணி தான் வேணும், தங்களுக்கு அந்த இடம் விட வேணும். ஏன்னா தங்களுக்கு களத்தில் செய்கிற தங்களுக்கு கடற்கரை முக்கியம். அது வந்து அந்த ஒரு இயற்கையான சுலபமாக அமைஞ்ச மாதிரி அந்த ஒதுக்குப்புறமான இடம் படகுகளை கட்டக்கூடிய வசதியாக இருக்கும். அதால் தங்களுக்கு வேணும் இன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது விட இல்லை. அதேபோல் அங்கால காரணங்களில் வேறு இடங்கள்லையும் வந்து நிறைய கடப்படம் இதுகள் இருக்குது, கடப்பட பாயிண்ட் இருக்குது. மற்றது கார்னரில் அந்த கஜுனா பீச் சாம்பலோட பகுதியில் வந்து கடற்படையும் படையினரும் வச்சுக்கணும். அது வந்து பிரதேச சபைக்கு சொந்தமான காணியை தான் வச்சுக்கணும். அதில் வந்து ஒரு கிறிஸ்டினாக்களுக்கு சொந்தமான அந்த அவர்களை சுடலை அந்த இறந்தவர்களை தாக்குற அந்த சுடுகாடு அங்கே இருக்குது. அது இருக்குது. அதை வந்து படம் அடைச்சி வச்சுக்க அவர்கள் வேறு இடத்த பேர் வச்சுருக்காங்க. அது அங்கே போனது சொன்னார்கள். அதேபோல் யாழ்ப்பாண மாவட்டம் வடக்கு மாகாணத்தில் வந்து கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மாவட்டத்தில் 3500க்கு மேற்பட்ட நிலங்களை வந்து முப்படையினரும் வச்சுக்கிறார்கள். அது ஏக்கர் வந்து வச்சுக்க யாழ் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக உள்ள பிரதேச இடம் 15 3500க்கு மேற்பட்ட ஏக்கரை படையினராக வச்சுக்க. விரிவாக சொல்ல ஒட்டுமொத்தமாக 3500 ஏக்கர் வச்சுக்க. அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருப்போம்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் அன்னளவாக 4500க்கும் மேற்பட்ட ஏக்கர் முல்லைத்தீவில் 5 பிரதேசங்களிலும் 4500க்கும் மேற்பட்ட ஏக்கர்களை வந்து படையினராக வைத்திருக்கிறார்கள். மன்னார் மாவட்டத்திலும் சிலாவத்துறையில் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் மன்னார் மாவட்டத்தில் முசலை பிரதேசத்தில் சிலாவத்துறையில் வந்து 36.75 ஏக்கர் காணி முஸ்லீம் மக்களுக்கு சொந்தமான காணியை வந்து கடற்படை முகாமிட்டு இருக்கின்றது. அதேபோல் பள்ளிமனை பக்கம் பள்ளிமனை காணி அது வழக்கில் சேர்ந்துட்டுது. அது சுபேரிப்பட சேர்ந்துட்டு மக்களுக்கு இன்று வரைக்கும் நட்டேடு வழங்கையில் மாட்டு காணியும் வழங்கையில். கிளிநொச்சி மாவட்டத்திலும் அதிகளவான காணிகள் வந்து படையினர் வசம் இருக்கிறது. எங்களுக்கிடையே தகவலின்படி முழங்காவில் அன்புபுரத்தில் கடற்படை வந்து பாரிய மக்கள் குடியிருந்த பழைய காணியை சுவீர்த்து வச்சுக்கின்றது. அதேபோல் இன்றைக்கு வடக்கில் வந்து முப்படைகளின் ஆதிக்கத்தை அவர்கள் ஆளணியை குறைச்சால் மக்களின் காணிகள் சுலபமாக விடுவிக்கப்படும். அந்த வகையில் காணியை வந்து விடுவிக்க வேணுமான்னு சொன்னால் படையில் குறைக்க வேண்டும். அது என்ன இந்த அரசாங்கம் வந்து சொன்னது நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் மக்களின் காணிகள் நாங்கள் விடுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த சொன்னதை அவர்கள் காப்பாற்ற வேண்டும். இல்லை அந்த சொல்லவர்கள் காப்பாற்றார்களோ அல்லது காப்பாற்ற விடுகிறார்களோ நாங்கள் புறத்துன்னு தான் பார்க்க வேணும். நாங்கள் சொல்ல வர்ற உண்மை சம்பவம் என்னென்னு சொன்னால் நாங்கள் மக்களுக்கு காணி உரிமைக்கான மக்களமைப்பு என்ற வகையில் நாங்கள் மக்களுக்கு சொல்கிற கருத்து
உங்களுக்கு வந்து உங்களில் எந்த வடக்கு மாகாணத்தில் எந்த பிரதேசமாக இருந்தாலும் உங்களோட சொந்த காணிகளுக்கு இல்லை, உங்களோட உறுதிக்காணி அல்லது பொமிட்காணிக்கு இல்லை இராணுவம் படை முகாமோ கவர் இருந்திருந்தால் தகவல் நீங்கள் எங்களுக்கு தாங்கும். நாங்கள் உண்மையான முழுமையான தகவல் எடுக்கிறோம். தகவல் தரப்போட நாங்கள் போய் நாங்கள் வருகிற 2ஆம் மாதம் அளவில் நாங்கள் காணி அமைச்சரை சந்திக்கிறதான ஏற்பாடு உண்டு. காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு முயற்சித்து கொண்டிருக்கின்றது. 2ஆம் மாதம் சந்திக்கிறதாகவும் நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஆனால் சந்திப்புக்கு நாங்கள் எந்த திகதி இன்னும் குறிப்பிடவில்லை. அவர்களுக்கு திகதி குறிப்பிடுவார்கள். நாங்கள் 2ஆம் மாதம் சந்திக்க முடிவெடுத்திருக்கிறோம். நாங்கள் சந்திக்க போகும்போது நாங்கள் எங்களை தரவுகளோட போக வேணும். இவ்வளவு காணி இவ்வளவு மக்களை காணி வச்சு உறுதிப்படுத்தி காட்டுறதுக்காக தான் கேட்குறோம். வடக்கு மாகாணத்தில் எந்த பிரதேசமாக இருந்தாலும் அது கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பாக எங்களுக்கு நீங்கள் உங்களோட தரவுகளை தந்துவமாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு வந்து ஆக்கள் விளையாடில் போட இல்லை. நீங்கள் மன்னாரில் போனால் மன்னாரில் ரஹீம் என்று சொல்லி அவர் வந்து சிலாவத்தில் மன்னார் மாவட்டத்துக்குரிய அதுக்கு பிரதிநிதியாக இருக்கின்றார். இந்த காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் பிரதிநிதியாக இருக்கின்றார். அதே போல் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பால சுரேஷ் என்று சொல்கிற அச்சுதன் இருக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வந்து குமளமலை சேர்ந்த கலைச்செல்வன் இருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டம் மன்னார். அடுத்தது யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு நானும் இருக்கிறேன். என்னோட கூட வந்து தையிட்டி போராட்டத்தில் அந்த தையிட்டி காணி விகார காணி சம்பந்தப்பட்ட சார்ஜனம் யாழ்ப்பாணத்துக்கும் முல்லைத்தீவுக்கும் 2 பிரதிநிதிகள் இருக்கிறோம். அந்த வகை நீங்கள் அவர்களுக்கு நேரடியாக உங்களோட காணின்ற உறுதிப்படுத்துறதுன்னா போட்டோ காப்பி அவர்களை கொடுங்க. நாங்கள் என்ன அந்த உறுதிப்படுத்தலாக வேண்டி ஆகையால் காணிகள் வந்து இன்று வரைக்கும் விடுபடாமல் தான் இருக்குது. விட்டாண்டு அரசாங்கம் சொன்னாலும் இன்று வரைக்கும் காணிகள் எதுவுமே உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்படவில்லை. அதுதான் உண்மையான நிலைமை. ஆகையால் இந்த விடுவிக்கப்பட்ட சொன்ன இடங்கள்லாம் நீங்கள் சேவை செய்து மக்களில் பாமனைக்கு விட வேணுன்றதை நாங்கள் காணி உரிமைக்கான மக்களை விசாரவாக கேட்டுக்கொள்வோம்.